இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, யோவான் 8ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 4 இவ்வாறு சொல்லுகிறது. போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிக்கப்பட்டவள் என்று சொல்லி இயேசுவிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே சட்டத்தில் எழுதியிருக்காரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது பரிசுத்த வார்த்தை சொல்லுகிறது 6ஆம் வசனத்தில், அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். பாருங்க, அவங்களுக்கு தெரியுது இவர் பெரிய ஒரு போதகர், இவர் கடவுள், நீதியான காரியங்களை செய்கிறவர், யாரையும் அவர் அநியாயமான பேச்சுக்களை பேசாதவர், யாரையும் கடிந்து கொள்ளாதவர், யாரையும் அநியாயமாக தீர்ப்பிடாதவர், எல்லாம் தெரியுது. அப்போ கடவுளுடைய ஸ்தானத்தில் ஒரு மனிதன் இருக்கும்போது கடவுள் யாரையும் அநியாயமாக தீர்ப்பிட மாட்டார்ல, யாரையும் குற்றம் சுமத்த மாட்டார்ல. இவர் யாருன்னு சொல்லி சோதிக்கிறதுக்காக அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் மேல் குற்றம் சுமத்தும் நோக்கத்தோடு தான் இவர் யாருன்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. கடவுள் இருந்தால் மன்னிக்கிறவர் இல்லையா, யாரையும் தீர்ப்பிட மாட்டார், குற்றம் சுமத்த மாட்டார். அந்த பெண்ணை கொண்டு வந்து அவர்கிட்ட நிறுத்தி மோசே சட்டத்தின்படி அந்த பெண் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும், நேர் என்ன சொல்லுகிறீர்? பிரியமானவர்களே, பரிசுத்த வார்த்தை சொல்லுகிறது 8ஆம் வசனம், அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது இயேசு குனிந்து தரையில் எழுதி கொண்டு இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 8ஆம் வார்த்தை. அவர் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் குற்றம் சுமத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த பெண் விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டவள், நீர் என்ன சொல்லுகிறீர்? அருமையானவர்களே, அவர் அமைதியாய் குனிந்து தரையில் எழுதி கொண்டு இருந்தார். எல்லாத்தையும் ஹிஸ்டரியும் பார்த்துட்டு இருக்கார், எல்லா ஜாதகத்தையும் பார்க்குறார், எல்லாத்தருடைய டீட்டெயிலும் குனிந்து எழுதி கொண்டு இருக்கிறார். குனிந்து எல்லாத்தையும் பார்க்குறார். எல்லாம் சிறியோர் முதல் பெரியோர் வரை அங்கே நின்று கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் தீர்ப்பிடுறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க, குற்றம் சுமத்தினவர்கள். ஒரு கூட்டமை, பெரிய கூட்டம் நிற்கிது. இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுள் இந்த பாவத்தை செய்யாத யாராவது இருந்தீங்கன்னா முதல் கல்லை எடுத்து அந்த பெண் மீது எரியுங்கள் என்று சொன்னார். பாருங்க, இந்த வசனம் பாருங்க. உங்களில் யாராவது இந்த பாவத்தை செய்யலை அப்படின்னா அவங்க முதல் கல்லை எடுத்து எரியுங்கன்னு சொல்லும்போது அவர் மீண்டும் தரையில் எழுதி கொண்டு இருக்கும்போது திரும்பி மீண்டும் அண்ணாந்து பார்க்கும்போது அங்கே ஒருத்தரையும் காணும். அருமையானவர்களே, தலை நிமிர்ந்து பார்க்கும்போது ஒருத்தனையும் காணும். அப்பா அவர்கள் ஆண்டவர் கேட்குறார், அம்மா அவர்கள் எங்கே? அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த பெண் சொல்கிறான், ஆண்டவரே எல்லாம் போயிட்டாங்க ஆண்டவரே. அப்போ என்ன அர்த்தம்? தீர்ப்பிட்டவன் அத்தனை பேரும் பாவம் செய்தவன், கல் எரிஞ்சவன் அத்தனை பேரும் பாவம் செஞ்சவன், ஒருத்தனுக்கு அந்த தகுதி இல்லை. ஓடிட்டான், உடனே ஓடிட்டான், எல்லாம் ஓடிட்டாங்க. ஆண்டவர் சொல்றார் அந்த பெண்ணை பார்த்து, அம்மா நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை. ஒரு வார்த்தை இங்கே கவனிக்க வேண்டும், இனிமேல் பாவம் செய்யாதே. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை. ஆனால் அவர் தீர்ப்பிட தகுதியுள்ளவர், அவர் தீர்ப்பிட்டால் செல்லுபடியாகும். ஏன்னா அவர் கடவுள், அவர் பரிசுத்தவான். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை, ஆனால் இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த பெண்ணை அனுப்பி வைத்தார். அருமையானவர்களே, அந்த கூட்டம் அந்த பெண் மீது அல்ல, இயேசுவை குற்றவாளியை பிடிப்பதற்காக தான் அந்த கூட்டம் ஒன்று சேர்ந்தது. அவரை சோதிக்கும் நோக்குடன் அவர்கள் கூடினார்கள், இந்த பெண்ணை கொண்டு வந்தார்கள். ஆனால் எல்லாம் மாட்டினாங்க. கொண்டு வந்த அத்தனை பேரும் மாட்டி ஓடினான். ஒருத்தனுக்கு அந்த இடத்துல தகுதி இல்லை. அருமையானவர்களே,
நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் பாருங்கள். அந்த பெண்மணி மாத்திரம் தான் நின்றாள். பாவம் செஞ்ச பெண்ணு தான் பக்கத்தில், இயேசு பக்கத்தில் நின்றாள். ஐயா, எல்லாரும் போய்விட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், மகளே, இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த பெண்ணை சமாதானமா போ என்று சொல்லி அனுப்பி வைத்தார். நீங்களும் சமாதானமாய் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்களும் சமாதானத்தோடு ஆண்டவரை மாத்திரம் பாருங்கள். மனிதனை பார்க்காதீர்கள். மனிதன் இடுகிற தீர்ப்பு பெரிய தீர்ப்பு அல்ல. ஏன்னா அவன் தப்பு செஞ்சவன் தான் தீர்ப்பிட்டு இருப்பான். அதே தப்பை தான் அவன் செஞ்சிருப்பான். அதனால தான் அவன் தீர்ப்பிடுறான். நீதிமான்கள் யாரையும் தீர்ப்பிட மாட்டார்கள். யாரையுமே குற்றம் சுமத்த மாட்டார்கள். பரிசுத்தவான்கள் அவர்கள் அமைதியை நின்று கேட்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு அந்த இடத்துல பரிசுத்தவானாய், நீதிமானாய், கடவுளாய் நின்று, தீர்ப்பிடாதவராய், மன்னிக்கிற தெய்வமாய் நின்று அந்த பெண்ணிற்கு பெரிய ஒரு மன்னிப்பை கொடுத்து, மகளே, இனிமேல் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆறுதல் படித்து சமாதானமாய் போ என்று சொன்னார். அந்த பெண்மணி நிச்சயம் பாவம் செய்திருப்பாளா? நிச்சயமாக அவள் செய்திருக்க மாட்டாள். அவள் பெரிய ஒரு பரிசுத்த பெண்மணியாய், கடவுளுடைய சாட்சியுள்ள பெண்மலையாய், அநேகருக்கு இயேசுவை அறிவிக்கிற மகளாய் வாழ்ந்திருப்பாள். அந்த வாழ்க்கை தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். உனக்கு தீர்ப்பிடுகிற அதிகாரம் இல்லை. நீ யாரையும் நியாயத்திருக்கிற அதிகாரம் உனக்கு இல்லை. ஆண்டவர் ஒருவருக்கு இருக்கிறது. அவர்தான் ஜட்ஜ்மெண்ட். அவர்தான் நியாயாதிபதி. அவர்தான் நீதிபதி. அவர்தான் அரசருக்கெல்லாம் அரசர். அவர்தான் உன்னை தீர்ப்பிடுகிறவர். அவர் வரும்பொழுது குற்றம் இல்லாத மனிதனாய் நாம் நிற்க வேண்டும். பாவம் செய்யாத ஒரு மனிதனாய் நிற்க வேண்டும். அவர் முன் நிற்கும்போது தகுதியுள்ள மனிதர்களாய் நாம் நிற்க வேண்டும். அருமையானவர்களே, அவர்கள் எங்கே என்று கேட்கும்போது, ஆண்டவரே, ஒருவரும் இல்லை ஆண்டவர், எல்லாம் போய்விட்டார்கள். காரணம் என்ன? எல்லாம் தகுதி இழந்தவர்கள். ஆகவே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கடவுள் உங்களை வழி நடத்துவார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.